யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். மூங்கில் அரிசி இது ஒரு அரிசி வகையை சார்ந்ததான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மூங்கில் மரத்திலிருந்து கிடைக்கிறது தான் மூங்கில் அரிசி. நம்மளில் பெரும்பாலானவங்க மூங்கிலில் பூ பூத்து பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மற்ற மரங்கள் மாதிரி இது வருஷம் பூ பூக்காது. மூங்கில் மரம் தன்னோட ஆயுள் காலத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பூக்கும். மூங்கிலோட ஆயுள் காலம் 40 ஆண்டுகள். அந்த 40வது ஆண்டு கால இறுதியில் தான் மூங்கில் பூத்து அதிலிருந்து மூங்கில் விதைகள் வரும். அந்த விதைகளை தான் நாம் மூங்கில் அரிசின்னு சொல்கிறோம். இந்த மூங்கில் அரிசியில் கொழுப்பு சத்துங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்துலாம் ரொம்ப அதிக அளவில் காணப்படுது. காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், தயாமின், ரிபோப்ளோவின் போன்ற